ஃப்ரீலான்சரில் ஒரு ஜாப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது. டிக்டாக் நெயில் இன்ஃப்ளூயன்சர் நீட். ஸோ இவங்களோட பிராண்ட் ஒன்று இருக்குதாம். அந்த பிராண்டுக்கு வந்து சோஷியல் மீடியாவோட ஒரு இன்ஃப்ளூயன்சர் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு வந்து யங் ஃபீமேல் ஆடியன்ஸ் உள்ள ஒரு கொலாபரேட் பண்ணுறதுக்குரிய ஒரு பர்சன் ஒரு ஆள் தேவை. இந்த கம்பெனி வந்து ஆஸ்திரேலியன் கம்பெனி. ஓகே, இதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட் பாருங்கள், $750. ஸோ $750 நம்ம இந்தியன் சிலங்கன் மணி எவ்வளோன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸோடு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, 2,27,000. ஸோ இது வந்து கண்டினியூஸாக தருவாங்க. இது ஒன் டைமோட போகாது, எவ்ரி மந்த். அதாவது உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் டிக்டாக் ப்ரொஃபைலில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரியும், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஸோ நீங்கள் இது நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குன்னா கண்டினியூஸாக செய்வாங்க. ப்ளஸ் வந்து இவங்க லூடாக, அதாவது நாங்கள் என்னென்னா இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ், அதாவது நீங்கள் நம்ம எந்த பிஸ்னஸ் ஆன்லைனில் செய்தாலுமே இவங்க வந்து மார்க்கெட்டிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று வேணும். ஸோ அது இது எப்படி மார்க்கெட்டிங் நடக்குதுன்னா, நாங்கள் வளமையாக பண்ணுற இந்த பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அதே மாதிரி நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாஸில் நீங்கள் பண்ணுற அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அந்த கன்வர்சேஷன், அதுகள் ஒரு சைட்டில் இருந்தாலும், இது என்னென்னா அந்த சாட்டிஸ்ஃபை கிளைண்ட்ஸ்கிட்ட இருந்து அவங்களாவே உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று செய்து தருவாங்க. அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச பிராண்டுக்கிட்ட உங்களை கொலாப் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இது பண்ணும். அப்படி உங்களோட சர்வீஸ் அமையணும். என்னென்னா ஃப்ரீலான்சிங் கான்செப்ட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ அவ்வளோ பேருக்கும் எப்படி அது சேல்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே ஒரு ஃப்ரீலான்சருக்கு வந்து ஒரு சில ஃப்ரீலான்சர்ஸுக்கு ஒரு சில சர்வீசஸ்க்கு அப்படி சர்வீஸ்லாம் ஃபைன் பண்ணிக்கொள்ளுங்களா. ஒரு ஆள் மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம யூடியூப் தமிழில் சர்வீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம்னா, யூடியூப் தமிழுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓனர் மட்டுமே போதும். ஏன்னா அவரை கண்டினியூஸாக இவங்க ஜாப் தந்துக்கிட்டே இருப்பார். அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கணும். ஏன்னா அவர் ஏர்னிங்ஸை ஆன்லைன், அதாவது யூடியூப்லேருந்து இருக்கிற ஏர்னிங்ஸில் அவர் இப்படியான ஒரு செலவு ஒன்று செய்திருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு கான்செப்டாக தான் இது இருக்குமா. ஓகே, ஸோ நாங்கள் ஃப்ரீலான்சிங் கான்செப்ட்டில் ஃப்ரீலான்சருங்கிற சப்ஜெக்ட்டில் ஃப்ரீலான்சர்னா என்ன, ப்ரொஃபைல் கிரியேஷன், ஆப்டிமைசேஷன், ஹை குவாலிட்டி ஜாப்பை ஃபைண்ட் பண்ணுறது, ஸ்மார்ட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் வந்து நீங்கள் ப்ரொபோசல், மாஸ்டர் கிளாஸ், ஸ்கேம் ஃபேக் லைட்ஸ் எப்படி அவாய்ட் ஆகிறது, ஃபேஸ் ப்ராஜெக்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது, 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட் என்ன, அதே மாதிரி ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம், ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயில், அதை ப்ரோக் பண்ணுற சிஸ்டம் எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக 1 by 1 டீச் பண்ணுறோம். ஸோ தேவையான இந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நாங்கள் ஃப்ரீலான்சர் மட்டும் இல்லை, ஆன்லைனில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், அதாவது இந்த காப்பி பேஸ்ட் வெப்சைட், 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன், அதே மாதிரி ஏஐ ஃப்ரீலான்சிங் ஃபுல் பேக்கான கான்செப்ட் ஷேர் பண்ணுறோம். ஸோ தேவையான ஜாயின் பண்ணிங்க. இதில் 2,500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே ஜாயின் பண்ணதுமே ஏர்ன் பண்ணலாமா. இங்கே ஒர்க்குக்கு வெயிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் மொபைலில் ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லை. ஸோ அப்படியான கான்செப்ட்கள் தான் இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவோம். இதுலேருந்து நம்ம பெசிவ் இன்கம் நாங்கள் ஜெனரேட் பண்ணலாம். அப்படி ஒரு கான்செப்ட் தான். ஸோ தேவையான நீங்கள் இந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி கூகுளில் போய்ட்டு வெல்ஃபிச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வரும், அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது போல் நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் நீங்கள் ஷோ ஆகும். அதை நீங்கள் சில க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இங்கே நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று நீங்களும் பில்டப் பண்ணி எடுக்கலாம். ஸோ தேவையான வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே.